இப்போ நீங்க வந்து தேர்தல் ஆணையத்த எடுத்தா நடுநிலையா செயல்படணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் நேரா போய் அமித்ஷா கால்ல விழுறாரு. அத வந்து மக்கள் பார்க்கும்போது என்ன தோணும்? அவருக்கு சாதகமா இருக்கிறவர் தானே அப்படின்னு தோணாதா? அதுக்கு வந்தது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எஸ்ஐஆர் இந்த மாதிரி எஸ்ஐஆர்ன்றது இவ்வளோ பாதகமாக இருக்குது. இது அரசாங்கம் வந்து எங்கள் மேலே திணிக்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையம் எங்கள் மேலே தவறான இதெல்லாம் வருதுன்னு சொன்னா அதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து எல்லாத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற உச்சநீதிமன்றமே இது சரியானது தான் என்று சொல்லும்போது, இதை விட வேறு ஆதாரம் ஏதாவது தேவைப்படுகிறதா? இல்லை அதை விட உச்சநீதிமன்றத்தை விட வேறு ஏதாவது நீதித்துறையில் வேறு யாராவது இருக்காங்களா? முன்னாடியே வந்து ஈஓ நீங்க சொன்ன ஈஓ எப்படி வந்து கண்ணகி நகர்ல 50 ஃபார்மை சேர்த்துருங்க அப்படின்றாரோ, மேலிடத்து உத்தரவு அதன் பேர்ல அது நடக்குதோ, நானும் அதை தான் கேள்வியா கேட்கிறேன். தலைமை தேர்தல் ஆணையர் அமித்ஷாவை சந்திச்சு கால்ல விழுறார். அப்போ அவரோட உத்தரவு தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாரோ அதை தான் வந்து மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி வந்து பண்ண முடியும். அந்த அழுத்தமா அதை பார்க்கலாம் இல்லையா? ஏன் அவர் வந்து நடுநிலையா இருக்காரா அப்படின்றத என்னோட கேள்வி. இல்லை செங்கோட்டையன் டிவிகேல போய் சேர்ந்திருக்காரு. அதனுடைய எதிரொலி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு அமைச்சரா இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு கூட உங்களுடைய பொதுச் செயலாளரோட பயணிச்சவர். இப்போ நேரடியா டிவிகேல போய் இணைஞ்சிருக்காரு. அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கு?